H1B விசா அவ்வளோதான் 88 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா இப்படி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே பேனிக் மோடுக்கு போயிட்டாங்க. பயந்து எல்லாரும் வெளிநாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு திரும்பிட்டு இருக்க போது தான் அமெரிக்கா அதற்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாங்க. இல்லை இந்த H1B விசா அப்படிங்கிறது அதில் 88 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறதுலாம் 1 இயருக்கான ஃபீ கிடையாது. லைஃப் டைமில் ஒரே ஒரு தடவை மட்டும் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும். அதை தவிர இப்போ இந்த H1B விசா வச்சிருக்கிறவங்களுக்கு இது அமல்படுத்தப்படாது. புதுசாக யாராவது H1B விசா எடுக்கிறதா இருந்தால் இந்த 88 லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற விளக்கத்தை கொடுத்தாலும் ஒரு பயம் காட்டுதலையே வச்சுருக்காங்க அமெரிக்கா. கடைசி வரையிலும் எந்த ஒரு ஷேர் மார்க்கெட்டும் புஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணமும், தங்கம் ரேட்டு அதிகமாக கம்மியாகாமல் போகிறதுக்கான காரணமும், எல்லாருமே பேனிக் மோடில் இருக்கிறதுக்கான காரணமும், ஏற்றுமதி டல்லானதுக்கான காரணமும் எல்லாமே அமெரிக்கா போடக்கூடிய பலவிதமான திடீர் சட்டங்கள் தான். அமெரிக்காவினுடைய குட்டி சட்டங்கள் கூட பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தி வேர்ல்டு லெவலில் ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை ஏற்படுத்தி இருக்கு. இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தா இல்லை. டிக்டாக் இருக்குது பார்த்தீங்களா, டிக்டாக் இப்போ அமெரிக்கா வாங்க போகிறாங்க. அப்போ பைடான்ஸ் என்ன செய்ய போகிறாங்கன்னா, மொத்தம் டிக்டாக்ல 7 ஷேர் ஹோல்டர்ஸ் தான். 7 பேருக்கு இதை பிரித்து கொடுத்து அதில் ஒரு நபர் மட்டும் பைடான்ஸ் இருப்பாங்க, மீதம் இருக்கும் 6 அமெரிக்கா சார்ந்தவர்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் கையெழுத்தாக போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அமெரிக்கா டிக்டாக்கை வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்தியாவில் டிக்டாக்குக்கான அந்த தடை விலக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உருவாகி இருக்கிறது.